ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 86 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி மெட்டீரியல்ஸ் என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆரி பீட்ஸ் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தான். அண்ட் இந்த ஆரி பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். அண்ட் ஒரு சில ஷாப்ஸில் 25க்கும் இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான ஒரு பீட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு பீட்ஸ். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். ஒரு கவர் பார்த்திங்கன்னா ஒரு பேக் 10 ருபீஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியல் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு நான் இதோட ப்ளவுஸோட கைகளுக்கு நான் செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். ஸோ செயின் ஸ்டிச் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜரி த்ரெட் தேவைப்படும். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20. ஸோ ஜரி த்ரெட் 20, ஆரி பீட்ஸ் 20 அண்ட் அந்த ஸ்டோன்ஸ் அந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா 10. ஸோ டோட்டலி பட்ஜெட் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான். அண்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு எடுத்திருக்கோம். அண்ட் இப்போ கைகளுக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கழுத்துக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 30 ருபீஸ் பட்ஜெட்டில் தான் நம்ம டிசைன் பண்ணி எடுத்திருக்கோம். ரொம்பவுமே சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு அடுத்து நம்ம ஒரு ரோ நம்மளோட ஆரி பீடை தான் ஸ்டிச் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோஸ் அது ரிலேட்டடாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம், பார்த்து கற்றுக்கோங்க. ரொம்பவுமே ஈஸியான மெத்தடில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸை தான் கோர்க்க போகிறோம். அண்ட் ஆரி பீட்ஸ் கோர்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 4/4 கோர்த்துக்கோங்க. ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருப்போம் எந்த மாதிரி ஆரி பீட்ஸ் கோர்க்கணும், பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருக்கோம். அந்த மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி 4 எடுத்துக்கோங்க. 4 பீட் எடுத்துகிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்து திரும்ப செகண்ட் பீட்லேருந்து திரும்ப இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணால் போதும், ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த ஆரி பீட்ஸுக்கு பதிலாக நீங்கள் சுகர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது உங்ககிட்ட இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா 100 days ஆரி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் நார்மல் நீடில் ஆரி தெரியாதவங்களுக்காக சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆரி தெரியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி டிசைன் மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ், 40 ருபீஸ், 50 ருபீஸ் to 100 ருபீஸ் வரைக்கும் பட்ஜெட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 100க்கு மேலே நம்ம பண்ணலை. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 85 days கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி டே 86. ஸோ 85 days வரைக்கும் உள்ள வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வீடியோஸை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த டே 86 இன்றைக்கி. அண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டேஸும் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாடல்ஸ், ஒவ்வொரு டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோஸை பார்த்து கற்றுக்கலாம். அண்ட் ரொம்பவுமே சிம்பிளாக பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ உங்களுக்கு பேசிக் ஓரளவு தெரிஞ்சாலே உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியும். அவ்வளோத்துக்கு ஈஸியான டிசைன்ஸ் தான் ஃபுல்லாக பண்ணியிருப்போம். அதுவும் 30 பட்ஜெட்லேருந்து 100 பட்ஜெட் வரைக்கும் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக கிளிக் பண்ணி டிசைன் பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் பாருங்கள். ஷார்ட்ஸில் எல்லா டிசைன்ஸுமே இருக்கும். அண்ட் அந்த ஷார்ட்ஸுக்கு கீழே அந்த வீடியோவோட ஃபுல் வீடியோவை நான் டேக் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ஷார்ட்ஸுக்கு கீழே கிளிக் பண்ணாலே அந்த வீடியோவோட ஃபுல் வீடியோவில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் தேவைப்படுதோ அந்த டிசைனை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை பார்த்துக்கிட்டால் போதும். பார்த்துக்கிட்டு அதுபடி நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட நிறைய ப்ளவுசஸ் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்கும், நம்மக்கிட்ட எந்த டிசைனுமே இல்லாமல் இருக்கும். பட் நமக்கு ஏதாவது டிசைன் கொடுக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் நமக்கு ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேசஸில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் என்னோடய வீடியோவை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும் வச்சு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் டிசைன்ஸ் ஆர் மாடல்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ரோ தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது அப்படின்ட்டு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ரோ சுகர் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் ரோ இந்த மாதிரி ஆரி பீட் அரேஞ்ச் பண்ணுங்கள். தேர்ட் ரோ திரும்பவும் சுகர் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு லுக் கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ரோ தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பீடை தான் நம்ம கோர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் நான் இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பீடை கோர்த்துட்டு அதுக்கு மேலே நம்மளோட ஆரி பீடை கொடுங்க.
சாரீ பீடர் கொடுத்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் இது பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். நான் சிம்பிளி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் நீடில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே போதும். அண்ட் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் கமெண்டில் இந்த டிசைன். அண்ட் எனக்கு இந்த டிசைன் ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதை பண்ணி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருந்துச்சு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் மீடியமாக தெரிஞ்சாலுமே ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு திரும்பவும் நம்ம நீடில் இந்த மாதிரி நம்மளோட இந்த 2 பீட்ஸை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பீடு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டோன் கூட ஒட்டலாம். ஸ்டோன் வந்து ஏதாவது ஃப்ளாரல் ஷேப்பில் இல்லை பெட்டல் ஷேப் ஏதாவது ஸ்டோன்ஸ் உங்களுக்கு கிடச்சுன்னா நீங்கள் ஸ்டோன் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டோன் கிடச்சாலுமே நீங்கள் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு பீட் பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குமா அப்படி கேட்டிங்கன்னா எனக்கு அது தெரில எப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அழகாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் இங்கே செட் ஆகிற மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். ரவுண்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்னா பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து நீங்கள் வாங்கி ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைமண்ட் ஸ்டோன் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் கோல்டன் கலர் ஸ்டோன் வாங்கி பேஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து வாங்கி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸ்மால் சைஸ் வாங்கி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக எனக்கு பார்த்திங்கன்னா இது கிடச்சிருச்சு இந்த ஒரு பீட். ஸோ என்னோடய பட்ஜெட்டும் ஜஸ்ட் 50 ருபீஸ் தான். ஜஸ்ட் 50 ருபீஸ் பட்ஜெட்டில் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்டு நம்ம வந்து ஆல்ரெடி கிவ்அவே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்தாச்சு, சென்ட் பண்ணியாச்சு. அந்த நெக்ஸ்ட் இந்த மந்த்துக்கான கிவ்அவே வந்து நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் என்ன அப்படின்ட்டு நான் வந்து கண்டிப்பாக டாஸ்க்கு போடுவேன். ஸோ வீடியோஸ் வந்து ரெகுலராக பாருங்கள். ரெகுலராக பார்த்துட்டு நான் என்ன டாஸ்க் கொடுக்குறேனோ அதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் நம்ம வந்து கிவ்அவே கொடுப்போம். ஸோ நீங்கள் கூட கிவ்அவே வினராக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். ரெகுலராக பார்த்துட்டு டாஸ்க்கு கொடுக்கும்போது அதை கரெக்டாக பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஒயிட் பென்சில் இல்லை அப்படின்னா ஏதாவது கலர் பென்சில் ஏதாவது இருந்துச்சுன்னா லைட் கலர் பென்சில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ட்ரா பண்ணும்போதே பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ நம்ம முடித்து ஒர்க் பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இது எதுக்கு ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நம்ம எகெயின் பீட்ஸை வந்து கோர்க்க போகிறோம். ஸோ நம்மளோட மெட்டீரியல்ஸ்லேயே நம்ம ஜஸ்ட் இந்த 2 மெட்டீரியல்ஸ் தான் எடுத்திருந்தோம். ஸோ அந்த 2 மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கிறதுக்காக தான் இந்த லைன்ஸ். உங்களுக்கு லைன் ட்ரா பண்ணாமலே உங்களால் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைன் ட்ரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லாம் எனக்கு லைன் ட்ரா பண்ணால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். வெர்டிக்கல் லைன் இல்லைன்னா எனக்கு வெர்டிக்கல் லைன் கரெக்டாக வராது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் ஸ்கேல் யூஸ் பண்ணி. எகெயின் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 அரேஞ்ச் பண்ணுங்கள். 4 பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் 3 ஆர் 2 ஆர் 6 7 பண்ணும்போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக கிடைக்காது. உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 4 கோர்த்துக்கோங்க. 4 கோர்த்துட்டு திரும்ப வந்து இன்சர்ட் பண்ணி செகண்ட்லேருந்து திரும்ப கோர்த்து வெளியே எடுத்துகிட்டு எகெயின் நெக்ஸ்ட்டு 4 இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ரொம்பவுமே பர்ஃபெக்டாகவும் நீட்டாகவும் கிடைக்கும். அண்ட் நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கு இதுவுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி விட்டாலே போதும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் சிம்பிளி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா பேஸ்ட் பண்ணுங்கள். பட் பேஸ்ட் பண்ணும்போது எப்போவுமே நம்ம B7000 தான், வேறு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. B7000 யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டெயின்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. B7000 க்ளூ யூஸ் பண்ணி நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்து நம்ம பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதே
நம்ம வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ண வேண்டியது தான். அண்டு இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே போதும், எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கொடுக்க முடியும். அது ரிலேட்டடாகவும் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அண்ட் இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க பீட்ஸ் கறக்குது, பீட்ஸ் கறக்காமல் இருக்குது, என்ன பண்ணணும், என்ன பண்ணால் கிளியர் ஆகும் அப்படியெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நான் வந்து செப்பரேட்டாக வீடியோஸ் போட்டிருந்தேன். பீட்ஸ் கறக்காமல் இருக்க என்ன பண்ணணும், எப்படியெல்லாம் அதை கேர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ் நான் வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து சேனலை விசிட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் பாருங்கள். பார்த்துட்டு அதே போல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பீட்ஸ் வந்து கறக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி 3 டாட்ஸ் வைக்கிறேன் இதோட கேப்பில். ஸோ கேப்பில் 3 டாட்ஸ் வைக்கிறேன். 3 டாட்ஸ் எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம பேஸ்ட் ஆர் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். பீட்ஸு பேஸ்ட் ஆர் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறது கம்ஃபர்டபுள்னா பேஸ்ட் பண்ணுங்கள், இல்லை ஸ்டிச் பண்ணுறது கம்ஃபர்டபுள் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுங்கள். எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா சரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம், ஸ்டிச் பண்ண வேண்டாம், பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் நினச்சிருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி நான் 2 டேஸ் கழித்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு டைம் கிடையாது, ஸோ அதனால தான் ரொம்ப லேட் ஆகிட்டு ஆல்ரெடி. நான் உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இந்த வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன் டெய்லி ஈவினிங். ஸோ அது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 டேஸ் தாண்டி அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துப்பேன். அது வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 நான் வந்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ரொம்பவுமே பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டு நம்ம என்னோடய க்ளூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலி ஆகிட்டு B7000. ஸோ அதனால தான் பென்சிலில் நான் வந்து எடுத்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். டியூப்பில் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் டியூப்பை கட் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து தான் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து B7000 வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக யூஸ் பண்ண முடியும். அண்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ண போதே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு நம்மளோட இந்த ப்ளவுஸோட ஷேடுக்கு இந்த ஒர்க் வந்து ரொம்பவுமே நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்குது. லைட் ஷேடுக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு எனக்கு தெரில, பட் ஸ்டில் ஆரி ஒர்க் பண்ணாலே நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த டார்க் ஷேடுக்கு பண்ணும்போது இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். தாராளமாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம வந்து 85 டேஸ் வரைக்கும் சேலஞ்ச் முடிச்சிருக்கோம். அதில் எந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு கிவ் அவேக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் கேட்போம். ஸோ அது நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ப்ரைஸ் கொடுப்பேன். ஸோ அதில் வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ வீடியோஸ் வந்து ரெகுலராக பாருங்கள். என்னோடய சேனலில் வந்து நான் வந்து கிவ் அவேக்கு வந்து தனியாக தம்ப்நெயில் எதுவும் கொடுக்கல. சிம்ப்ளி வந்து நான் வீடியோஸுக்கு இடையில தான் இந்த மாதிரி கிவ் அவே பற்றி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோஸ் ரெகுலராக பார்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் கிவ் அவே பற்றி. ஸோ வீடியோஸ் வந்து மறக்காமல் ரெகுலராக பாருங்கள் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உங்களுக்கு புரியும். அண்ட் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சு எடுத்துருக்கோம். இதுதான் நம்மளோட ப்ளவுஸோட ஃபைனல் லுக். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த ஆரி பீட்ஸுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட சுகர் பீட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆரி பீட்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் பீட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நீட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் கிராண்டாக இருக்கும். ஸோ கிராண்ட் சாரீஸ் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணி வியர் பண்ணலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஜஸ்ட் செயின் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ பட்ஜெட் பார்த்திங்கன்னா 50 rupees, பட் பார்க்குறதுக்கு 1000 rupees மதிப்பில் இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவுமே வேல்யூபிள் அண்ட் நான் வந்து கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.